தனி கவனம் செலுத்த தொடங்குறாங்க அப்படிங்கிறது வந்து உங்கள் கூட்டணிக்கான ஒரு எச்சரிக்கை மணியா? இல்லை, ஒரு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் என்கிற அடிப்படையில் திரு அமித்ஷா மீது நாம் எல்லாரும் கொண்டிருக்க வேண்டிய மரியாதை என்பது வேறு. ஒரு அரசியல் தலைவர் என்கிற அடிப்படையில் அமித்ஷாவை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் வியாபாரி அப்படிங்கிறத தவிர அதில் ஒன்றுமே இல்லை. எனக்கு நீங்கள் எங்கேயுமே வந்து அவங்க பேசக்கூடிய ஒரு நேஷ்னலிசம் தொடர்பான அரசியல் கருத்தில் கூட அமித்ஷாவினுடைய தனித்துவமான எதையும் இப்போ நீங்கள் அத்வானிக்கிட்ட இருந்து சில ஐடியாலஜிக்கலான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாஜ்பாயினுடைய இதிலிருந்து சில கருத்தியல் சார்ந்த விஷயங்கள் உடன்பாடு உடையதாகவோ அல்லது முரண்படக்கூடியதாகவோ கூட இருக்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் ஒரு கருத்தியல் சார்ந்த தலைவர்கள். இவரை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் அது வந்து ஒரு லாபி பண்ணி அந்த விஷயங்களை செய்கிறான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருப்பது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான ஒரு அரசியல் போட்டி தான். அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். இது வந்து திமுகவுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்குமான எங்களுக்கு எதுவுமே இதில் தொடர்பே இல்லை. நீங்கள் எண்ணி பாருங்கள், தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய உறவுகளை, தன்னுடைய கட்சி கேடர்ஸை தன்னால் ஒழுங்குபடுத்த முடியாது. வேற ஒரு கட்சியிலிருந்து தோழமையாக கூட இல்லை, ஒருவேளை வேற ஒரு கட்சியிலேருந்து ஒரு தோழமையாக அட்வைஸ் பண்ணுறது இல்லை, வேற ஒரு கட்சியினுடைய சுப்ரீமோ வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு உள்துறை அமைச்சர் வந்து சொல்கிறாருன்னா அது என்ன? அது இந்த டோன் என்னவாக இருக்கும்? இங்கே இவங்க அமலாக்கத்துறையெல்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? ஒவ்வொருத்தருக்கு மேலே இருக்கக்கூடிய பழைய காலத்தில் இருந்த வழக்குகளெல்லாம் இவங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? இது வந்து ஒரு மிரட்டி உரட்டி அதிமுக உள்ளிட்ட அதோட தொடர்புடைய கட்சிகளை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வரக்கூடிய ரொம்ப தமிழ்நாடு காண சகியாத ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக தான் இது இருக்குமே தவிர, திமுக சொல்றீங்க ஒரு தங்களோட கூட்டணி கட்சியை சரி பண்றாங்கன்னு பார்க்க மாட்டீங்களா? இல்லை, இது கூட்டணியை வலுப்படுத்துற முயற்சின்னு பார்க்க நீங்க இப்படி கூட யோசிக்கலாம். ரொம்ப ஒரு இணைந்த அரசியல் கொள்கை உடையவர்கள் இடையில ஒரு வேறுபாடு இருந்துச்சுங்களேன், அவங்க சொல்லுவாங்க. இப்போ இடதுசாரி கட்சிகளிலே ஒரு சில வேறுபாடுனா அவங்க பக்கத்தில் இருக்கிற இன்னொரு இடதுசாரி கட்சி சொல்லலாம். திராவிட இயக்கங்களில் அதிமுக ஒன்று. ஸோ எந்த விதமான அரசியல் ரீதியான கொள்கை ரீதியான இணைப்போ பிணைப்போ இருக்கல, இல்லைங்க தேர்தலுக்காக நாங்கள் ஒன்றா நிற்கிறோம், ஒரு பொது எதிரியை வீழ்த்ததுக்காக ஒன்றா நிற்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் கூட்டணிகள் வந்து உருவாகிறது வந்து இன்றைக்கி நடைமுறையாக இருக்குது. நான் அதை வந்து மாறுபேன். ஆனால் அதுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்களை இவர் வந்து சரி பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் என்ன கருத்தியல் பேசி சரி பண்ணுவாரா? சமூக நீதி பேசி சரி பண்ணுவாரா? இல்லை வந்து வேற ஏதாவது கொள்கை ரீதியாக ஏதாவது சரி பண்ண போகிறாரா? ஒன்று தன் கை ஒரு அதிகாரம் வந்து இதை சரி பண்ண போகுது. அந்த அதிகாரம் எப்படி பயன்படும்? நம்முடைய கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம. அதனால் நடந்து கொண்டிருப்பது அதிமுகவை முற்று முழுவதுமாக விழுங்குகிற பாஜகவினுடைய இன்னொரு அடுத்த கட்டமான ஒரு ஸ்டெப். இது அதிமுக நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக விழுந்தாலும் எழுந்தாலும் தன்னுடைய தலைமையிலிருந்து தான் அது வந்து தன்னை வந்து புதுப்பித்துக் கொள்ளணுமே தவிர, அதிமுக நல்லா இருக்கணும்னு அமித்ஷா விரும்புகிறாரு, அதிமுக வலுமை பெறணும்னு பாஜக விரும்புது, அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த பாஜகவும் அமித்ஷாவும் வேலை செய்கிறாங்க அப்படின்னு அதிமுக பிரபலங்கள் பேசுறாங்க. இது ஒரு வேளை இது நீங்க சொல்றத அதிமுக பிரபலங்கள் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியா புரிதலுடைய எந்த குறைந்தபட்ச ஒரு புரிதலுடைய கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான். இருந்தாலும் ஒரு ஒப்புக்காக நான் இதை ஏற்றுக்கொள்வதானால் அதை வெளியிலிருந்து ஒரு வேண்டுகோளா ஒரு ஆலோசனையாக சொல்வது என்பது வேறு. அவர் ஃபிசிக்கலாக இங்கே வந்து உட்காந்து இந்த விஷயத்தை கையாளுறது அப்படிங்கிறது அது வந்து அதிமுக தன்னுடைய தலைமையை பாஜகவிடம் இழக்கிறது என்பதை தவிர, 100 விழுக்காடு இழக்கிறது என்பதை தவிர இதுக்குள்ளார எந்த இன்டர்பிரிட்டேஷனுமே கிடையாது. இதில் வந்து எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுடைய பணி இன்னும் ரொம்ப இலகுவாயிடுச்சு. நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், திமுகவுக்கு மாற்றாக அதிமுக என்கிற ஒரு திராவிட இயக்க கொள்கைகளை தொடர்ந்து பேசக்கூடிய, குறைந்தபட்சம் அந்த கொள்கை சார்ந்து எமர்ஜாய் வந்திருக்கக்கூடிய லீடர்ஸ் இருக்கிற ஒரு இடம் அது. அதனால் அந்த கட்சி வலுவாக இருக்கிறோம். அதிமுக வந்து ஒருவேளை பலவீனம் அடைந்தால் அந்த இடத்தை சாதிய மதவாத அமைப்புகள் தான் இட்டு நிரப்பக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. ஆகவே அதிமுக ஒரு பலமான கட்சியாக இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். ஆனால் அதிமுக தன்னுடைய கொள்கை சாரத்தை முற்று முழுவதுமாக இழந்து வெறும் அதிகாரம் சார்ந்த ஒரு அமைப்பாக அது குறுக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இன்னொரு அதிகாரம் வந்து அதை கட்டுப்படுத்த போகுது. நீங்கள் ஒரு ஐடியாலஜிக்கல் பர்சனாக இருந்தால் உங்களை யார் டீல் பண்ண முடியும்? இன்னொரு கருத்தியல் சார்ந்த ஆளுமை தான் உங்களை டீல் பண்ண முடியும். உங்களுக்கு வெறுமனே அதிகாரம் மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனை என்ன? அப்போ உங்களோட ஒரு பெரிய அதிகாரம் வந்து உங்களை டீல் பண்ணும். இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே தமிழக மக்களுக்கு ஒரு குழப்பமற்ற சூழல் உருவாயிருக்கு. இப்போ
இப்போ வந்து அதிமுகவுடைய நிலை என்ன, அதிமுக யாருக்கு பின்னாடி போக போகுது, பாஜகவை பற்றி தமிழ்நாட்டில் ஒரு தெளிவு இருக்குது. தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய அண்ணன் நாகராஜன் சொன்னாங்க இது மாதிரி வந்து ஒரு பிரிவினை இருக்குது அப்படின்னு. அதை பிரிவினைன்னு பார்க்குற ஒரு குரூரமான வார்த்தையை எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் நாகராஜுடைய மனசில் திணிச்சது பாஜக. அது தனித்தன்மைன்னு சொல்லணும். நீங்கள் கோட் ஷூட் போட்டிருக்கீங்க சார், நான் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கேன், இது பிரிவினையா தனித்தன்மையா? நான் உங்களை பார்த்து நான் ரசிக்கிறேன், இந்த அழகான கோட் ஷூட்டை பார்த்து நான் ரசிக்கிறேன். நான் போட்டிருக்கிற ஒரு சாதாரண காட்டன் ஷர்ட்டை பார்த்து நீங்கள் ரசிக்கிறீங்க, நம்ம 2 பேரும் நண்பர்களாக போகிறோம். இதுதான் சார் நட்பு, இதுதான் இந்தியா. போய் சொன்னாங்களே மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சொன்னாங்களே, வேற்றுமையில் ஒற்றுமை தான் எங்கள் ஊர் பாஷை, எங்கள் ஊர் மொழின்னு சொன்னாங்கல்ல. இதையே வந்து பிரிவினைன்னு வந்து அண்ணனுக்கு வந்து கற்பிதம் செஞ்சிருக்குல்ல பாஜக. அந்த ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு மனசுக்குள்ளார எவ்வளவு மோசமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. திருக்குறள் வேறங்க, திருக்குறள்ங்கிறது ஒரு அப்போ நான் கும்பிட்ற சாமி தான் நீயும் கும்பிடணும் அப்படிங்கிறது தான் ஒற்றுமையா? நீ ஒரு சாமியை கும்பிடுற, நான் ஒரு சாமியை கும்பிடுறேன், இதுக்கு பேர் பிரிவினையா? தேசியவாதம் என்கிற ஒரு பாசிசவாதத்தை முன்வைத்து கொண்டு வந்து பாஜகவை எதிர்க்கிறவர்களை எல்லாம் தேசத்துக்கு எதிரானவர்கள் என்று சித்தரிக்கிற ஒரு ஆபத்தான 100% பாசிஸ்ட். இப்போ ஒரு உடலுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்வினையாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு அண்ணன்ட்ட பதில் இல்லை. நீங்கள் பிபின் ராவத் இங்கே வந்து ஒரு முப்படை தளபதி இறந்தப்போ அந்த இடத்துக்கும் போய் நின்னாரு நம்முடைய மாண்புமிகு முதல்வர். முப்படை தளபதி வந்து இறந்தார், ஓடி போய் நிற்கிறாரு நம்முடைய முதல்வர். அதே காலகட்டங்கள், அதே மாதங்களில் பீமா குரேகன் வழக்கில், பிரதமரை கொல்ல சதின்னு போடப்பட்ட வழக்கில், இங்கே ஸ்டேன் சாமின்னு சொல்லிட்டு இந்த உள்ளூரில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய திருச்சியை சார்ந்த ஒரு பாதிரியார், கைகள் நடுங்கும் அவருக்கு, அவரால் தண்ணி எடுத்து குடிக்க முடியாது. தண்ணி எடுத்து குடிக்க முடியாது, எனக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுங்கன்னு நீதிமன்றத்தில் அவர் மனு போட்டதை நாடே பார்த்து கண்ணீர் விட்டுச்சு. ஆனால் அவரை கூட விடுவிக்காமல் அவர் சிறையிலே செத்தார். அவருடைய உடலுக்கும் போய் மரியாதை செலுத்தி அங்கேயும் போய் அஞ்சலி செலுத்துறவர் தான் நம்முடைய முதல்வர். அதனால் முதல்வர் வந்து இந்த எல்லாம் இதில் ஒரு சாதியும் பார்க்கல, மதமும் பார்க்கல, அரசியல் லாபமெல்லாம் பார்க்கல. ஆக இந்த இடைவெளிகளை எல்லாம், இந்த தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மையை களவாடுகிற ஒரு அரசியல், ஒரு கருத்தியல் பாசிசமாக பாஜகவினுடைய அரசியல் இருப்பதனால பாஜகவை எப்பொழுதும் தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது, தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது. அதிமுகவை உண்டு செரிக்கிற ஒரு முயற்சியாக பாஜகவின் வருகை இருக்க போகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.